யூஆர் வாட்சிங் நன் ஆஃப் சினிமா வித் மீ திவ்யா. கயல் ஆனந்தி அவங்க வந்து லீடாக பண்ணியிருக்கக்கூடிய மங்கை படத்தோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்துருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் மூவி டீம் எல்லாருமே இந்த மங்கை படத்தை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது வந்து நான் 13வது படம் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் மேடை ஏறிட்டேன். இது வரைக்கும் யாருமே ஏற்றக்கூடாதுன்னு ரொம்ப போனேன். இது முழுக்க ஜாஃபர் சாரும் இயக்குனர் சேர்ந்து பிளான் பண்ண வேலை. எனக்கு வரைக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குது. சார் நீங்கள் இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போயிருங்க அப்படின்னு. ஏய் யாரையா நீ என்னை இறங்கி போயிருன்னு சொல்கிறேன். நான் வந்து இறங்குனேன்னா வண்டி வைக்கணும்லாம் தெரியாது. இல்லை சார் எனக்கு நீங்கள் நல்லா பழக்கம், நான் நல்லா பழக்கம் யார். அப்புறம் மறுநாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கோச்சுக்காமல் போயிட்டார். சரி யார் இவன் போய் அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாரு. என்ன கார்த்திக் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கண்ணே? சார் நான் தான் சார் கொடுப்பேன். நீங்கள் தான் பேசுகிறேன். அதான் பார்த்தேன் என்கிட்ட இவ்வளோ திமிராக பேசுகிறான்னு பார்த்தேன். நீங்கள் தானே? சரி ஓகே. துஷ்யந்த் வந்து எப்போவுமே அமைதியாகவே இருப்பாப்புல. ஆனால் சொன்ன டைம் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடுவாப்புல. எதுவுமே பேச மாட்டார். வருவார், நடிப்பார், போயிடுவார். ராதிகா மாஸ்டர் வந்து நன்றி. என்னென்னா முதல் நாள் ஃபோன் பண்ணி நாளை காலையில் இந்த மாதிரி ஷூட்டிங் நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னேன். உடனே கிளம்பி வந்துட்டாங்க. கேமராமேன் அதே மாதிரி தான், யார்கிட்டையும் பேச மாட்டாப்புல. இங்கே கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அதனால் வந்து அவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நிக்கில் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல் ஏற்றி பேச வச்சிட்டீங்க, நன்றி. First of all, thank you so much for having me here because technically this is my first ever release after my Big Boss appearance. So அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே. பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டெயின்மெண்ட், லெட் இட் பி பிஸ்னஸ், பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் 2 பேர்னாலையும் ஒத்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு, ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால சார் கேட்டப்போ எனக்கு குவைட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் ஹி கன்வின்ஸ்ட் மீ ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி எண்டட் அப் வித் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ வித் திஸ். அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டு நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறது வச்சு தெரிய வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஐ ரியலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி. பிகாஸ் லைக் அவங்க 2 பேருமே ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. லைக் கேமரா ஆக்ஷன் சொன்னால் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் பேக் உட்காந்துருப்பேன் பேக் சீட்டில். ஸோ ஐம் a big fan of துஷியோட டான்ஸுக்கு. ஸோ யூ கைஸ் வில் விட்னஸ் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹெட் மாஸ்டர் கார்த்திக் சார். ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி பேசியே ஆகணும். அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அப்படி அவர் டோனே அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா ப்ரொடியூசர் சாருக்கு உங்களோட ₹1 கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்ட ஷூட் முடிச்சுட்டு அப்போது சடனாக விக்ரம் ஏடி கால் பண்ணுறாரு, மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, திருப்பி வரீங்களா, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஸோ விச் எவர் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெட்யூலில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதே சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீனில் அந்த மெசேஜ் அப்படி கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இந்த முன்னோட்ட வெளியீடு நிகழ்விற்கு வந்திருக்கிற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், அண்ணன்கள், தம்பிகள், சகோதரர்கள் அனைவரையும் மங்கை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் கண்டென்ட்டே இல்லாமல் நடத்த முடிகிற செயல்கள் 2. ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறது, 2வது இந்த மாதிரி முன்னோட்ட நிகழ்வில் வந்து பேசுறது. ஒரு படத்தில் ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் நடிச்சுட்டு
அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்றது இருக்குல்ல, அது இயக்குனர் கதை எழுதியோட விடவும் நமக்கு வந்து நிறைய கற்பனை திறன் வேணும். அதுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது. முடிந்தால் அவர் ஒரு நிமிஷம் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு போனால் நல்லா இருக்கும். எங்க அண்ணன் நிகில். மேடம் வாங்க மேடம், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இல்லை, நாங்கள் இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் எடுக்கணும்னு நினச்சோம். இயக்குனர், ஹீரோயின், அவங்க இயக்குனரோட ரியல் ஹீரோயினோட சேர்த்து. அவர் பாப்பாவே வந்துடலாமே, குட்டி பாப்பா. காத்திருந்து இயக்குனர் ஆக முடியுமா? அப்படியே ஆனாலும் அவர் எந்த மாதிரியான படம் எடுக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர்களுடைய மனைவிகள் தான். இல்லை சினிமாவே விட்டுட்டு வேற தொழிலுக்கு வருதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நிர்பந்தத்திலும் நெருக்கடியிலும் தான் இருக்குது. அவருடைய 15 வருட போராட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்த அவருக்கும் அவரை போன்ற இயக்குனர்களாக காத்திருக்கிறவர்களின் மனைவிகளுக்கும் இந்த படம் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு உதவி இயக்குனராக பணிபுரிந்துவிட்டு இயக்குனராக வரும்போது அவருக்கு முன்னால் 2 தேர்வுகள் இருக்கின்றன, 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று, நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு பெரிய வணிக படம் செய்து வாழ்க்கையில் அப்படியே எல்லாம் செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை. ஒரு நல்ல கதையை, சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை. முதல் பாதை புத்திசாலித்தனமானது, 2வது பாதை பொறுப்புள்ளது. இதில் இயக்குனர் 2வது பாதையை, பொறுப்புள்ள பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்தி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், அந்த பெயர் குழப்பம் அப்புறம் சொல்கிறத ஃபோன் பண்ணி, சார் ஒரு படம் தேனியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு தேதி கேட்டார். படம் ஓகே, எனக்கு என்ன என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு போலீஸ் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன விட்டுருங்க, 5 வருடத்தில் நான் நடிக்க வந்த 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருடத்தில் சைலேந்திர பாபு யூனிஃபார்ம் போட்டிருந்த நேரத்தை விட நான் அதிகமாக யூனிஃபார்ம் போட்டிருந்திருக்கேன். அதனால எனக்கு போலீஸ்னால் வேண்டாமே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இயக்குனர் நீங்கள் தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு. மகிழ்ச்சியாக இருந்தது. அந்தளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல. நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் பண்ணணும்னு ஒரு இயக்குனர் சொன்னார்னா அதற்காக போகணும் அப்படின்னு நான் அதற்காகத்தான் போனேன். போனால் அங்கே இந்த கதாபாத்திரம் வேறொன்றாக, இந்த கதையில் மிகவும் அழுத்தம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி உங்களை எல்லோரையும் போல இந்த படத்தை நான் ஆவலோடு காண காத்திருக்கிறேன். இந்த படம் துஷ்யந்த் அவர்களுக்கு முதல் படம். எந்த இடத்திலும் அவர் அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர், ஒரு வெற்றிகரமான ஒரு கூடச்சித்திர நடிகர். எந்த இடத்துலையுமே எந்த உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் ஷார்ட் நேரத்தில் தான் அவர் ஹீரோங்கிறதே தெரிஞ்சது. அப்படி ஒதுங்கி இதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு தம்பியாக நான் பார்த்தேன். அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சாவித்ரி, ஸ்மிதா பட்டேல், நந்திதா தாஸ், ரேவதி, அர்ச்சனா, அந்த வரிசையில் ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்திற்கு எப்போதுமே தயாராக இருக்கிற அன்பிற்குரிய ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் 3 நாள் அவரோட தான் எனக்கு ஒர்க் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஷாட்டில் தான் சேர்ந்து வரணும். மற்றபடி அவங்க ஒரு அந்த இணைந்த காட்சிகளில் இல்லை. இந்த படம் அவர் நடிப்புக்கு மட்டுமல்ல, அவருடைய தேர்வுக்கும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
மற்றபடி சக கலைஞர்கள், இசையமைப்பாளர், அவர் ரொம்ப அழகாக ஒரு இசை மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார். வந்து தயங்கி ஆரம்பித்து ஒரு பேரருவியாக பொழிந்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கும் ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட நடன இயக்குனர், இங்கே வந்திருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான நன்றி. ஒரு காட்சி, சினிமாவில் வர காட்சி மாதிரி நடந்த கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணது இந்த கார்த்திக்னு தெரியாது. அவர் பேரை நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சரவணன் நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அவர் இறங்கணுன்னே வந்துட்டேன் அப்படின்னு. சார் அப்படியே வந்து திரும்பி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே லாட்ஜுக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம் சினிமாக்குள்ளே, படப்பிடிப்புக்கு போன இடத்துல நடந்து வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைங்க, ஆரம்பமே தப்பாக இருக்குது, சொல்லுங்கள், நான் வேணால் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் வண்டி வந்தது, எல்லாம் நடந்ததுங்க. அங்கே போய் பார்த்தா இவர் இருக்கார். நான் உண்மையிலேயே கார்த்தி தான் தயாரிப்பாளர்னு நினச்சிட்டாங்க. என்ன கார்த்தி, நம்ம படமாக இங்கே இருக்கீங்கன்னா, சார் நான் தான் உங்ககிட்ட பேசினது சண்டை போட்டது நீங்கள் தானா அப்படின்னா ஆமான்னாரு. அப்படி ஒரு மோதலோடும் காதலோடும் இந்த படத்தில் கார்த்திகனுடனான உறவு இருந்தது. மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இசையமைப்பாளர் பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு தண்ணி காண்பித்த, மன்னிக்கவும் தண்ணி கொடுத்த கதிர் அவர்கள். அவருக்கு தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இல்லை, ஸ்டேஜ்லேயும் சரி பொதுவாகவும் சரி. நான் வந்த உடனே கேட்டேன், அந்த மாதிரி அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டியிருந்தாங்க. நானும் அண்ணா இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க, ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டைரக்டர் சிவரிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு. ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டே இருக்காங்க. எங்கன்னா பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போயிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நான் வந்து இப்படி, அண்ணன் வேறு வந்து புது புயல்னு வேறு சொல்லிட்டாரு. இன்றைக்கி 2 பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க. ஒன்று வந்து தளபதின்னு சொன்ன இசையமைப்பாளரும், இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும். நம்மளுக்கு அப்போல்லாம் தேவையில்லை, நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. அவங்க ஆஃபீஸ் போனோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா JSM, ஜாஃபர் சார், சலீம் சார், மொய்தீன் சார், அவங்க 3 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, அது அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒன்றுன்னா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார், டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனவொன்னா அவங்க 2 பேருக்கு கிரீன் டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் டீயை குடிச்சாங்க. எனக்கு வந்து அந்த சீன் அப்படியே நினைவுக்கு வந்துட்டு போகுது. என்கிட்ட வேறு ஒரு கிரீன் டீ கொடுத்துட்டாங்க, என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். என்ன கதிர் உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கும் சார். பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த கிரீன் டீயை உட்காந்து குடித்தேன். நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார். ஏன்னா வந்து அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாராவது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் என்ன பண்ண சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட 12 வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல, ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாரோடைய மனசுலேயும் நீங்கள் நின்ட்டீங்க. நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டிருப்பார். அந்த கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இயக்குனர் சார், அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார். என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும், அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார். அவர் என்னன்னா, அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணார். கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாகவே மாறிடுவார்.
ஆனால் எங்கள் இயக்குனர் அப்படி இல்லை. அவர் பெண்ணாக ஆனார், இவர் வின்னானார் இந்த படத்தை எடுத்து. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்த்து கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் வந்துகிட்டே இருக்கும். அவரே நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனால் ஆமாப்பா அவர் தான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுற ஒரு டைரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார். உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நிக்கில நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் 3 பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு. இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார். அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் வரணும். அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா, அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி. சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா வந்து அவர் காதில் சொல்லிட்டா போதும், எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வந்து அன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டால அவனை வந்து சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே, அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்கிறது சில பேர் தான் இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திக் அண்ணா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவார். மேலே விட்டோன்னு நம்மளாம் என்ன பண்ணுவோம், மேலே இருக்கவங்க கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை, அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலான்னு கீழே பார்க்குற ஒரு ஆள். இப்போ கூட கீழே தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள், நேர்மையான ஒரு ஆள். அதனால தான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானான்னு சொன்னது தான் நிறைய இருக்கும். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம், அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து பரியேறும் பெருமாள் வந்து அவங்களுக்காக ஒரு 10 வாட்டி பார்த்தேன். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முகம் அவங்களுக்கு. என்னென்னா அவங்கள பார்த்தா கோவமே வராது. இந்த நம்ம வீட்டில் இந்த டெட்டி பேர்லாம் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி உங்களை வந்து வீட்லேயே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே, ஒரு முகம் சுளிக்காமல். நான்லாம் வந்து டப்பிங்க்கு வருமா நான் குபேந்திரன் சார் கிட்ட சொல்லுவேன், சார் வேறு ஒரு ஷூட் இருக்குது சார், நான் டக்குன்னு வந்து பண்ணிட்டுமா சார்னு. வந்தவொடனே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே கூப்பிட்டு, மேம் அவர் கொஞ்சம் எங்கேயோ வெளியே போகணுமான்னு, ஒரு வேறு யாராவது இருந்தால் ஏன் அவர் வெளியே போட்டோன்னா அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லாமல் ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க. அப்போ இவ்வளோ நேரம் பேசுனது கேட்காதா? ஓகே, ரொம்ப மென்மையானவங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும். இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி மேம். அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பார். அப்படி தான் ஷூட்டிங்கில் வந்து அமைதியாகவே இருப்பார், பேசவே மாட்டார். நான் எல்லாருக்கூடையும் நான் போய் ஜாலியாக பேசுவேன். இவர்கிட்ட மட்டும் என்னால் பேசவே முடியல ஒரு 2-3 நாள். அப்புறம் போய் கேட்டேன், என்னென்ன அவர் பேசவே மாட்டாரு. இல்லைப்பா, அவர் வந்து வேலையை மட்டும் கான்சென்ட்ரேஷனாக பண்ணுவார், வேறு எதுவுமே செதற மாட்டார் அப்படின்னா. அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட செதறாமல் அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து ஷிவின், அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க. அந்த சாங் அப்போ நான் ரெக்கார்டிங் அப்போ இருந்தேன் நானுமே. ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும். அடுத்து துஷி யார் ஹீரோன்னு கேட்டோன்னா, துஷின்னொன்னா உடனே தூசி பறக்கிற மாதிரி ஷார்ட்லாம் வச்சுட்டு ஒரு ஹீரோ வருவார்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக ஒரு ஹீரோவாக ஒரு அழகாக. ஜேபி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, யார் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்லா வளர்த்துறீங்க, புள்ளன்னு பெற்றா இப்படி தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிற மாதிரியே இருப்பார். ஹீரோயின் கிட்டே கூட டைலாக்கை தவிர வேறு எதுவுமே பேசலாம் பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு நல்லவர். அடுத்து டான்ஸ் மாஸ்டர், வணக்கம் மேம். நம்ம 2 பேருக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை, அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன். உங்களை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய உங்கள் பாடல்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வேறு யாராவது விட்டேன் நான் ஸ்டேஜில்? நிக்கில் அண்ணா வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்னென்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்க மாட்டார், நம்ம படம் அப்படின்னு பார்ப்பார். இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். எந்த படமாக இருந்தாலும் அது நம்ம படமாக நினச்சி அதுக்கு முழு மனசோடு உழைச்சோம்னா அது பெரிய லெவலில் போய் சேரும்ன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி உழைப்பு, என்ன நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பார். அவர் என்ன தான் மற்றவங்களை கலாச்சாரம் அவரை பற்றி நான் நல்லா மட்டுமே தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். நன்றிண்ணே, தேங்க்யூ. யூஸ்வலாக நான் ரொம்ப பேச மாட்டேன், ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மட்டும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். பட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு நன்றி சொல்லணும்னா என் குருநாதர் எம் சசிகுமாருக்கு சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஈசன் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இந்த மேடையில் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் நம்ம ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாயை வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். போக போக
ஐ டுக் திஸ் மூவி as a challenge. ஏன்னா 2 கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில், அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும். அது எப்படி என்ன மாடுலேஷன், விக்ரம் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக அது என்கிட்ட டைலாக் சொல்லிகிட்டே இருந்திருப்பாரு. ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் சச் அ சேலஞ்ச் டு மீ. ஏன்னா 2 கேமரா பார்க்கணும், ரோடு பார்க்கணும், ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும், டைலாகும் பார்க்கணும், ஆக்டிங்கும் பண்ணணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் somehow I got through it and it was a nice journey for me. Thank you, sir. Thank you, Gubendran sir, for choosing me, and Mr. Jafar sir for choosing talents like me. Romba nandri sir. ஏன்னா I didn't get much movies after recent. நான் ஒரு பெரிய கேப் எடுத்துட்டேன், and choosing me after a long time எனக்கு ரொம்ப I'm very happy and glad that you chose me. Thank you, sir, and thank you, Gubendran sir, and thank you to everyone on the stage and to the press and everybody else. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I want to apologize everyone for being late. Sorry. Chennai traffic. And thank you so much. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸ் இருந்ததுக்கு thank you so much. எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். நான் யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக் சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன். ஒரு பிளாங்க் மைண்டோட குபேந்திரன் சார் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துட்டாரு. டைலாக் டு டைலாக் எவ்ரி திங் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோடையே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங். I was meant to do this film. அதனால தான் I met குபேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன். This film is very very special to me. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம். அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்தில் தான் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் from bottom of my heart thank you so much. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து it happened. எஸ்பெஷலி குபேந்திரன் சார் thank you so much. ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலிம்க்கு அப்புறம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு, ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு. அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட். ஒரு ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறைய வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் 2 பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். And it's a boon for me to meet these genuine people. And துஷி அவர் வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும். அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்னை விட, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த 3 days அந்த சாங் ராதிகா மாஸ்டர் ஓட பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது, வைப்ரண்ட்டாக ஆகிடுச்சு கதையில். அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ஸ்டார் சாருக்கு
எங்கள் மியூசிக் டைரக்டர் தீசன் சாருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒரு ஒரு ஹாப்பினஸோடு இன்னைக்கு வந்து எல்லாரும் இருக்கோம். அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ், இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச். சார் படம் பார்த்துட்டாரு. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பெண்களை பற்றி கருத்து அப்படிங்கிறத வந்து பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வையை தான் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேங்க சார். குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம், ரோட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற வித்தியாசத்தை தான் இந்த படத்தில் இது பேசியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எந்த விதமான அட்வைஸு, எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் வந்து இதில் சொல்லலை. இதில் வந்து சில கேள்விகளை மட்டும் எழுப்பியிருக்கோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு புரிதல் வரும், இல்லை வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்புகிறேன் சார். ஓகே சார். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி காமிச்சிருக்கீங்க. சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து நிறைய சீர்கேடுகள் நடக்குது. அது மாதிரி காட்சிகள் ஏதாவது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா சார்? சார் கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக இது வந்து நடக்காத எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த படத்தில் வைக்கலை. சொல்லப்போனால் இது வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணின் ஒரு அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட உண்மை சம்பவத்தோட கற்பனை நீட்சி தான் இந்த படம். எக்ஸாக்டாக ஒரு பாதி வந்து உண்மை மீன்ஸ் அதுலேருந்து நான் வந்து அதை கொஞ்சம் சினிமாவுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணது தான் இந்த படம். சூப்பர் சார். இப்போ இந்த படத்தை வந்து எத்தனை மொழிகளில் கொண்டு வருங்க சார்? சார் தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகளில் வந்து இது பண்ணுறோம் சார். தெலுங்கில் டப்பிங் பண்ணுறோம் சார். டப்பிங் பண்ணுறோம். தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி தெலுங்கில் பண்ணலான்னு ப்ரொடியூசர் சாரும் இப்போ சொல்கிறாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தமிழில் மங்கை, தெலுங்குல மங்கான்னு வருது படம். நன்றி சார். அடுத்தது ஹலோ. ஓகே கார்த்திக் வாங்க. அவங்க ஏற்கனவே மங்கை தானே. மங்கை பேரிளம் பெண் பெரும்பை அந்த விஷயம் கேட்கல தலைவா. இதுக்கு இந்த படம் பேர் இனிமே உங்களுக்கு லேபிளா இருக்குமா அப்படிங்கிறது? இல்ல இங்க லேபிள்ன்றது வந்து நாம கொடுக்கறது தான் லேபிள். இப்போ நீங்க படம் பார்த்துட்டு அவங்க வந்து எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு 2.0 வெர்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ கையில் ஆனந்தியா இருக்கவங்க இந்த படத்துக்கு அப்புறம் மங்கை ஆனந்தியா மாறுவாங்க. நீங்க எழுதி உங்களை மாதிரி பத்திரிகை சகோதரர் எழுதுறாங்கன்னா அவங்க மங்கை ஆனந்தியாக மாறக்கூடும். கண்டிப்பா 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 சார். டைரக்டர் சார், சொல்லுங்க சார். இதுல வந்து பேரே மங்கைன்னு வச்சுட்டீங்க. சரி, எங்களை மாதிரி ஆண்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக கோபம் வராது அவங்க மேலே? சார் எப்படி சார், நம்ம அம்மா மேலே எப்படி சார் நமக்கு கோவம் வரும், நம்ம மனைவி மேலே, நம்ம காதலி மேலே, மகள் மேலே எப்படி சார் நமக்கு கோவம் வரும்? ஆண்கள் பண்ணி அது எப்படி சார் வரும்? எனக்கு புரியல, நீங்கள் எனக்கு கேள்வி புரியல சார். இல்லை ஏற்கனவே 30% அதுலேயே கொஞ்சம் படாத பாடு போடுறோம். சரி, இந்த மாதிரி சினிமாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே போனேன். இல்லை கார்த்தி, இதில் இதுக்கு நீங்கள் இப்போ வந்தீங்களா, ஃபர்ஸ்டே இருந்தீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் மங்கையர் பத்திரிகைன்னு கேள்வி கேட்கும் போது இது எதை பற்றின பதிவுன்னு சொல்லும் போது பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வை தான் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க ஆண்கள் வந்துடலாம் தைரியமா, நம்ப வேண்டும். சொல்லப்போனால் இந்த படத்தில் நீங்கள் கேட்டதுக்காக சொல்ல சார், இந்த 2 கேரக்டர்ஸ் இருக்குது. மெயினாக வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் தான் நான் வந்து டீல் பண்ணுறேன். மங்கை அண்ட் ஆதவன் ஹீரோ கேரக்டர். இந்த மங்கை கேரக்டரோட ஆதவன் கேரக்டர் தான் வந்துட்டு அதுக்கான கேரக்டர்ஸை ஆர்க் தான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆதவனோட கதை தான். ஸோ இப்படி இருந்தவன் என்ன ஆனா அப்படிங்கிறது தான். மங்கையாக தான் இருப்பான். பட் ஆதவன் என்ன ஆனா அவனுக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பெண்களை கனெக்ட் பண்ணுற பெண்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஆண்களையும் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் சார். டேரக்டர் சார், சொல்லுங்க சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு இருக்கு. நான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை சார். இல்லை சார், ஆண்களோட பார்வை தானே சார் அது கண்ணுக்கு. சார் ஆண்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எப்படி சொல்றது, இப்போவுமே வந்துட்டு இப்போ காந்தியடிகள் சொன்ன இரவு நேரத்தில் நகை அணிந்து என்னைக்கு ஒரு பெண் நடுராத்திரில் வெளில வராலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரன்னு இன்னைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சார் இருக்குது. அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை, சரிங்களா? இன்னைக்கு வந்து 100% வந்து ஃபீமேல் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க
அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா வர்ற நியூஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் இல்லை சார். ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு லவ் மூடில் ஆரம்பித்து ஒரு சாதாரணமாக நினைப்போம், நம்ம ஏதாவது ஒரு இது போகிற போக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு இது நினைப்போம். அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நோக்கி இது வந்து நகரும் சார். பியூரான ஒரு சினிமாவாகவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு திரைக்கதை இதுவாகவும் வந்து அது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சார்.